ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி நமது கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். மெதுவாக நமது வலது கையை நம்முடைய இதயத்திற்கு கொண்டு வந்து கவனத்தை நமது இதயத்தில் வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாய், தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயம் ஒளி அடைந்துள்ளதம்மா. தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான அறியாமைகளையும் மாயைகளையும் குழப்பங்களையும் சந்தேகங்களையும் தயவு செய்து அகற்றிவிட்டு நாங்கள் தூய ஆத்மாதான் என்பதை எங்களுள் தயவு செய்து நிலைநிறுத்துங்களம்மா. தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். தாயே, நாங்கள் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மெதுவாக இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனம் சகஸ்ராராவிலேயே வைத்திருந்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री
स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயி பூமி மாதா, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயி, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. கவனம் இதே நிலையில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடாநாடியில் இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களின் இடாநாடியில் ஸ்ரீ மகா காளியாகவும் ஸ்ரீ பைரவராகவும் வீற்றிருக்கும் தங்களின் அருளாசியானது எங்களை முழுமையான தூய ஆத்மாவாக மாறுவதற்கு எவைகள் எங்களுள் தடைகளாக இருக்கின்றதோ அவற்றை தயவு செய்து அகற்றிவிடுங்கள் அம்மா. எங்களுள் தங்களின் தூய விருப்பம் மட்டும் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் உணர்கின்ற அமைதி நிலையானது
எங்களின் சுழுமுனை நாடியோடு இணைந்த நிலையில் நாங்கள் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நமது இடா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியில் இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து ஆகாய மார்க்கமாக நீக்கிவிடுங்கள். தாயி, எங்களின் பிங்களா நாடியில் ஸ்ரீ மகா சரஸ்வதியாகவும் ஸ்ரீ ஹனுமராகவும் வீற்றிருக்கும் தாங்கள் தங்களின் தத்துவத்தை நாங்கள் உணர்ந்த நிலையில் தூய ஆத்மாவாக இருப்பதற்கும் எங்களின் செயல்களில் உண்மை மட்டுமே இருக்கவும் எவைகள் எங்களுள் தடைகளாக இருக்கின்றதோ அவற்றை தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயி, அனைத்தையும் செய்பவர் தாங்களே, நாங்கள் எதுவும் செய்யவில்லை, எங்களுக்கு எதுவும் தெரியாது, நாங்கள்தான் செய்கின்றோம் என்கின்ற அகங்காரமானது தங்கள் அருளால் எங்களுள் இருந்து முழுமையாக அகற்றப்படட்டும் அம்மா. தாயே, நாங்கள் உணர்கின்ற இந்த அமைதி நிலை எங்களின் சுழுமுனை நாடியோடு இணைந்த நிலையில் நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நமது பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். இரு கைகளும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை நம்முடைய மைய நாடியில் நிலைநிறுத்தி அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியில் இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களின் ஆத்ம விழிப்புணர்வுக்கு தங்களின் அன்பு மட்டுமே காரணம் அம்மா. அதை நாங்கள் உணர்ந்த நிலையில் எப்பொழுதும் தங்களின் கவனத்திலேயே நாங்கள் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் சமநிலையில் இருக்கவும்
தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நம்முடைய மைய நாடியில் வைத்து நாம் சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனம் நம்முடைய மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயி ஸ்ரீ கணேசரின் சொரூபமாக எங்களின் மூலாதாரத்தில் அமர்ந்திருக்கும் தங்களை நாங்கள் பணிவோடு வணங்குகிறோம் அம்மா. தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுள் ஸ்ரீ கணேச தத்துவம் நிலைத்திருப்பதற்கும் அதன் மூலம் நாங்கள் தூய ஆத்மாதான் என்பதை உணர்வதற்கும் எங்களுள் எவைகள் தடைகளாக இருக்கின்றதோ அவற்றை தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயி எங்களுள் ஸ்ரீ கணேசரின் ஞானம், விவேகம், தூய்மை, மங்களகரம், அன்பு, மன்னித்தல் குணம், பக்தி, சரணடைதல் போன்ற அனைத்து குணங்களும் எங்களுள் நிலையாக நிலைத்திருக்கவும் அவற்றை நாங்கள் உணர்ந்த நிலையில் தூய ஆத்மாவாக இருக்கவும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயி நாங்கள் ஸ்ரீ கணேசரின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு கள்ளம் கபடமற்ற குணத்துடன் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். எங்களுள் ஸ்ரீ கார்த்திகேயரின் தத்துவமும் அவரின் பணிவும் அவரின் ஞானமும் எங்களுள் நிலையாக நிலைத்திருக்கவும் தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நம்முடைய மூலாதார சக்கரத்தில் வைத்து ஸ்ரீ கணேச அதர்வசிஷம் கூறுவோம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधाता
पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादिं पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रथं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने
शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனம் நம்முடைய பவசாகரத்திற்கு கொண்டு வருவோம். தாயி, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற ஆதிக்கம் செலுத்துதல் குணங்களையும் உண்மையற்ற கருத்துக்களை வெளிப்படுத்தும் தன்மையையும் தவறான ஞானத்தையும் தவறான குருமார்களின் போதனைகளையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள் அம்மா. எங்களுள் சமநிலையும் தர்மத்தின் வழிதனையும் மன உறுதியையும் எங்களுள் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற அறியாமையை அகற்றிவிட்டு எங்களின் ஆத்மாவின் உண்மை நிலையை நாங்கள் உணர்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயி, நாங்கள் எங்களின் சுயங்குரு தத்துவத்தை உணர்ந்து கொள்வதற்கு எவைகள் தடைகளாக எங்களுள் இருக்கின்றதோ அவற்றை தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். எங்களுள் தங்கள் அருளால் நாங்கள் உணர்ந்திருக்கின்ற இந்த குரு தத்துவத்தின் மூலமாக எங்களின் செயல்களில் எது சரி எது தவறு என்கின்ற நிலையை உணர்த்துகின்ற அந்த நிலையான சக்தியையும் நுண்ணதிர்வுகளின் உண்மை நிலைப்பாட்டையும் நாங்கள் உணர்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. அனைத்தையும் செய்பவர் தாங்களே. எங்களுள் தர்மத்தையும் உண்மையையும் நிலைநிறுத்தி சுயங்குருவின் ஞானத்தை நிலைநிறுத்துபவரும் தாங்களாவீர். என்றென்றும் நாங்கள் மாறாத தன்மையுடன் தங்களின் கவனத்தில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. எங்களின் அனைத்து செயல்களிலும் சுயம் குருவிற்குரிய கண்ணியம் நிலைத்திருக்கவும் தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேய சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேய சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம் நம்முடைய பவசாகரத்திலேயே வைத்திருந்து ஸ்ரீ குரு பூஜையில் 2001 அன்னை ஆற்றிய சொற்பொழிவில் ஒரு சுருக்கம் நாம் இப்பொழுது கேட்போம். You can call yourself as gurus if you want. I need not say that you are a guru. But you have to, first of all, make yourself your disciple. Must look after yourself first.
You have to see for yourself, have I got the qualities? Am I the one who can really do all this? All this introspection within you should be with a very clean heart and understanding. Because you are not incarnations which are born absolutely pure, but you are human beings and you are rising to the level of those incarnations. So you have to cleanse. You have to watch yourself, see for yourself, and then understand if you are a Sahaja-yogi, have you got the beauty of purity and love? Now, this love is not relative, it's not conditional, it's not limited, but it is absolutely like an ocean. And you like to swim in that ocean, like to be drenched in that ocean of love. Formerly, Guru meant a person who is standing with a big stick. He used to hit everyone. Anybody did anything wrong, they used to hit and beat them. We had gurus in music also, on different types of gurus we had in our country. And their speciality was that they used to absolutely oppress the disciple, control, and then teach the knowledge of music, maybe wrestling, maybe anything. But in Sahaja Yoga, it's very different. Even the spiritual gurus who were real were like that. Very harsh. They used to throw stones at such people. All kinds of things they used to do. They didn't mean anything bad, but the method I didn't like. There was a story about a person who was supposed to be a great guru. And I went to see him. I had to climb quite a lot because he lived in a small little cave. And when I reached there, you see, he was very angry with him. He was going on like this. And it was raining, so I was completely drenched. And I went and sat in his little cave. Then he came back. And he asked me a question. He said, "Mother, it was raining. Normally I can stop the rain, but you wouldn't allow me to stop the rain. Why?" I could have told him, because of your ego. I didn't. I told him in a very sweet manner, "You see, you are a sannyasi and you got a sari for me. If I had not got drenched, I could not have taken your sari from a sannyasi." He completely melted. He had tears in his eyes and fell at my feet. So, the technique of Sahaja Yoga is like this. It's not anger. It's not repulsion. It's not hatred. But the technique is such by which you suggest your love.
கவனம் தொடர்ந்து நம்முடைய பவசாகரத்திலேயே வைத்து தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனம் நம்முடைய இருதய சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். மெதுவாக விசுத்தி, மெதுவாக ஆக்ஞா சக்கரம், மெதுவாக சகஸ்ராரம், சகஸ்ராரத்திலிருந்து நமது கவனத்தை நம்முடைய மூலாதாரத்திற்கு கொண்டு வருவோம். கவனம் உள்முகமாக இருக்க வேண்டும். அதே நிலையில் நாம் 2 கைகளிலும் நம்மளுடைய சகஸ்ராராவிலும் மூலாதாரத்திலும் உணர்கின்ற அந்த நுண் அதிர்வுகளின் நிலைப்பாட்டையும் என்னவென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மெதுவாக நமது கவனத்தை அப்படியே நம்முடைய பவசாகரத்திற்கு கொண்டு வருவோம். பவசாகரத்திலிருந்து விசுத்திக்கு கொண்டு வருவோம். விசுத்தியிலிருந்து நம்முடைய சகஸ்ராராவிற்கு வருவோம். சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நமது கவனத்தை கொண்டு செல்லுவோம். தாயி, நாங்கள் தியானத்தின் ஆழத்தை உணர்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். நாங்கள் நிர்விகல்பா நிலையை அடைவதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ சச்சிதானந்தா சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ சச்சிதானந்தா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமः. கவனம் தொடர்ந்து நம்முடைய இதே தியான நிலையில் இருப்போம். 2 கைகளிலும் நாம் உணர்கின்ற அந்த நுண் அதிர்வுகளின் நிலைப்பாட்டை பற்றி நாம் எதுவும் ஆராய்ச்சி செய்யாமல் அனைத்தையும் அன்னையிடத்தில் சமர்ப்பித்துவிட்டு முழுமையான சரணடைதல் நிலையில் நாம் இருந்து தியானத்தில் இருப்போம்.
நமது இதே தியான நிலையில் 1987 ஸ்ரீ கணேச பூஜையில் அன்னையாற்றிய சொற்பொழிவை நாம் இப்பொழுது கேட்போம். So today we have come here to Spain, and there are so many other Spanish Sahajogis here. Hoy día hemos venido aquí a celebrar un puja en España y hay muchos yogis que han venido de otros países. And you all have met them. By that, they are very much strengthened in Sahaja Yoga. Y esto hace que cada vez estemos siempre más dentro y unidos en Sahaja Yoga. That they feel that they have brothers and sisters all over the world. Y así sentimos de que tenemos hermanos y hermanas en todas partes del mundo. Because in Spain there are very few Sahajogis, and they feel quite lost because they are so few. Porque en España hay pocos Sahaja Yogis y ellos se encuentran un poco solos porque hay todavía pocos. But by your coming here, it is a kind of a one hand helping another hand. Y el hecho de que todos ustedes hayan venido es como una mano que ayuda y tiende a otra mano. Now, Spain is developing materially. Y España se está ahora desarrollando desde el punto de vista de material. And it is this time they have to be careful. Y es justo en este momento que tienen que tener mucho cuidado. They need not go all the way to the overdeveloped state. Porque no tienen que ir solo exclusivamente al estado de pensar en el estado de desarrollo. And then suffer. Y después sufrir. And that suffering should not become a kind of a punishment to them, like in many affluent countries. Y este sufrimiento no tiene que ser algo como un castigo, como ha pasado en otros países que se han desarrollado. Because as materialism grows, it tries to overpower human beings. Porque cuando el desarrollo económico se lleva a cabo, trata de dominar a los seres humanos. But if after realization the materialism starts growing, you master the matter. Pero cuando el crecimiento económico viene después de la realización, ustedes comienzan a controlar y a ser los maestros de este desarrollo. Then matter doesn't sit on your head. Y la materia no se sienta sobre vuestras cabezas. Because with realization you have discretion. Porque a través de la realización ustedes adquieren la discriminación. And actually materialism is to be understood through Lakshmi Tattva, Lakshmi principle. Porque el materialismo a la luz de la realización tiene que ser entendido como el principio de Sri Lakshmi, Lakshmi Tattva. If you develop the wisdom in Sahaja Yoga, Si ustedes desarrollan la sabiduría en Sahaja Yoga, then you understand how far to go with materialism. entonces sí estamos en grado de saber hasta qué punto podemos ir adelante con el materialismo. Matter is for you, you are not for the matter. La materia es para ustedes, pero ustedes no son para la materia. Now I'll tell you gradually how matter sits on our head. Y ahora les voy a explicar cómo, en cambio, normalmente la materia trata de sentarse por encima de vuestras cabezas, Before realization, antes de la realización. first we start using the matter for our comfort. La primera cosa que hacemos es utilizar la materia para nuestros confort.
through science we develop ways and methods by which we develop a life which gives you more comfort. A través de la ciencia, nosotros utilizamos la materia para que en última instancia nos dé una mayor comodidad, para nuestra propia In the comodidad. beginning it is all right that we get sufficient food, a proper house to live in. Al inicio esto está bien porque nos ayuda a tener abundante comida, casas propias, But by that time we have already become the slave of the matter. pero cuando normalmente llegamos a este punto ya es demasiado tarde porque nos volvemos esclavos del aspecto de la materia. But matter is a dead thing. La materia es algo o una cosa muerta. We just change the forms of matter La única cosa que hacemos es modificar las formas de la materia, from dead to dead. de algo muerto a otra cosa muerta. But we cannot do any living work. Pero no podemos hacer nada de algo de viviente. Now this matter starts giving us habits. Y esta materia comienza a crearnos costumbres. Then we cannot get out of those habits. Y después no podemos salir de estas costumbres. And gradually start becoming slave of matter. Y gradualmente comenzamos a volvernos esclavos de la materia. It does not go that far. No hay que llegar hasta tal extremo. Now, if you have too many machineries, Si tenemos demasiadas máquinas, you produce things out of proportion. normalmente comenzamos a producir cosas que van más allá de lo necesario, de las proporciones. Like you have so many cars. Como por ejemplo, si tienen demasiados coches. In Paris, everybody is on the road only. En París todo el mundo está solo en la calle nada más. As soon as you are on the road, you are on the road all the time. Apenas ustedes van a la calle, se quedan en la calle y están en la calle todo el tiempo. It's better to be in the house. Mejor estar en las casas. And you spend hours together. Y se gastan horas en esto. Then you start producing other things. Después se comienzan a producir otras cosas, Like supposing they are producing clothes. como por ejemplo se comienzan a producir vestidos, trajes. The factories have to run. Las fábricas tienen que continuar funcionando. You cannot stop the factory. Ustedes no pueden parar las fábricas. So then they start producing things such a lot, they don't know how to sell it. Se comienzan a producir una cantidad tal que después no saben cómo venderlas. Then they say that all right, let us have fashions. Entonces encuentran que para eso comienzan a crear las modas. Then these manufacturers float fashion houses. Y entonces estas fábricas de vestidos se comienzan en fábricas de moda. Now the fashion starts. Y inicia las modas. With that, everybody changes their clothes every year. Con eso la gente comienza a cambiar vestidos todos los años, They have to be according to the fashion. porque tienen que estar de acuerdo a las modas. Such a lot of money is wasted. Es la cantidad de dinero que se pierde en eso. But we also lose our individuality. Pero sobre todo perdemos nuestra propia individualidad. In America, they play another trick. Also here, I think, must be everywhere. En Estados Unidos han creado, por ejemplo, otro truco. Every year, they produce new type of handles, new type of tiles, new type of bathrooms. En Estados Unidos cada año crean nuevos tipos de corbatas y de varias cosas. If you go to an American house, better ask about the bathroom. Por ejemplo, vayan ustedes en Estados Unidos a una casa y pregunten acerca del baño. Otherwise, when you enter in, maybe you may be just drenched with water with some showers falling on you. Porque probablemente quizás van a tocar algo y va a salir una ducha por un lado de donde ustedes no se esperaban. Or you may sit in the tub and you may press it and the whole tub might come like that. Se puede sentar en un lugar donde la mesa se voltea. Their beds are also funny. You may press on some button and the whole bed
may come up like that. Las camas también son peligrosas porque si ustedes aprietan un botón puede ser que la cama se voltee y se levante. They have beds where they just can fold on this part or that part, and it's terrible. I mean, if you press some buttons, you might be going into acrobats all the time. Y es muy peligroso porque si ustedes aprietan algún botón pueden estar como acróbatas en la cama. There's no need to do all that. No es necesario de hacer nada de esto. But when you have out of proportion machineries, then you have to do it. Pero cuando se tienen maquinarias que producen fuera de las proporciones, tienen que hacerse estas cosas. But that is how you become slaves of these entrepreneurs. Entonces es así como ustedes se vuelven esclavos de todo esto. But in Sahaja Yoga, when you come in, Pero en Sahaja Yoga, cuando ustedes vienen, you know how to do living work. ustedes tienen que saber cómo se hace un proceso viviente. Like in the affluent countries, they use seeds which are hybrid. Como en los países desarrollados hacen sillas Hybrid. híbridas, sí, mezclados. These hybrid seeds Sí. are of no nourishment to us. They are no good for our brains. They confuse us. Y que todas estas composiciones híbridas mixtas no nos hacen bien y no son positivas para nosotros. Especially the hybrid animals. Their milk confuses us. Por ejemplo, todos los mixtos híbridos animales nos hacen mal y nos confunden. Hybrid animals themselves are very confused. Incluso los híbridos animales son también bastante confusos. But in Sahaja Yoga, you take the ordinary seeds. Pero en Sahaja Yoga nosotros nos sentamos en And you lugares vibrate ordinarios y vibramos. If you vibrate them, then what happens that you start getting seeds which are even better than hybrid. Y si nosotros los vibramos, entonces tenemos incluso lugares donde son mucho mejores que los híbridos. I tried an experiment with a sunflower. Y he tratado, por ejemplo, de experimentar con algunas flores. So I developed a sunflower about 2 kilo weight, He desarrollado unas flores hasta las dimensiones de 2 kilos. about 1 foot diameter. Dos girasoles hasta casi 2 metros de... And such big seeds that you can't make them out to be sunflower seeds. Y las semillas tan grandes que pueden ustedes incluso después reproducirlas para otras. So the collector was so amazed at it. Y entonces el que cultivaba eso estaba tan sorprendido de eso. And they felt that this kind of seed will solve all our oil problem. Y decían que ese tipo de semillas iban a resolver todos nuestros problemas de aceite. Same thing happens with the animals. Lo mismo pasa con los animales. You take ordinary cow, Indian ordinary cow, Si por ejemplo ustedes toman una vaca normal hindú and you give her vibrated water to drink, y ustedes le dan agua vibrada para tomar, and she gives about the same milk as an Australian cow. y ella entonces os dará leche equivalente a una vaca de Australia, por ejemplo. But the Australian cow's milk can make you confused and mad. Pero la que viene de Australia los puede, digamos, confundir y hasta volverse locos. Because we have seen that the Australian cows, when they are in India, they don't know where they stand. They just run amok. Porque hemos visto que, por ejemplo, cuando las vacas de Australia van a India no saben ni siquiera dónde están ni cómo moverse. So what must be their milk? Entonces, ¿cómo será la leche que produce? But an Indian cow, if she gets realization through this vibrated water, she gives milk which is very good for the brain. Pero una vaca hindú que tiene su realización gracias al agua vibrada,
os producirá una leche que hace mucho bien al cerebro. So that is how we improve the quality of our animals by Sahaja Yoga. Y esta, por ejemplo, es una manera a través de la cual nosotros mejoramos la cualidad animal en Sahaja Yoga. Now regarding matter, we have to understand that matter is only good for giving it to others. Por lo que se refiere a la materia, lo importante que tenemos que entender es que la materia sobre todo es importante para darla a los demás. But if it is given by a realized soul, Y si es una alma realizada la que la da, it has tremendous effects. entonces tiene tremendos efectos. Before Gregor wanted to write his book, I gave him a fountain pen. Fountain pen, okay. Antes de que Gregoire escribiera el libro, yo le he regalado una pluma And estilográfica. he said, I never wrote a book, and he started writing so well. Y él dijo que nunca en su vida había escrito algo y un libro, y él comenzó a escribir tan maravillosamente. Same with Rustam, he became a scholar. Lo mismo con Rustam, que se volvió estudiante. So, Sahaja Yoga gives you. What's that? An additional power Y provee poderes adicionales by which you can neutralize the bad effects of materialism. a través del cual ustedes pueden neutralizar los efectos negativos de la materia. Now, supposing in India, in England, you have to offer drinks to people. Por ejemplo, imaginemos que en Inglaterra tenemos que ofrecer de beber a la gente. So there are 10 types of glasses you have to have. Existen 10 variedades de vasos o de copas para ofrecer eso. Only one is sufficient Una sola es suficiente. to drink anything. Why to have 10? It's a headache. Suficiente una para beber cualquier cosa. ¿Por qué tener 10 variedades? Now, if you have to use spoons and forks, then you have all elaborations, and you can have 10 place sitting. Lo mismo por los cubiertos. Basta un tenedor y una cuchara y un cuchillo. ¿Por qué tener 10 variedades de eso? But if you can use your hands, they are very clean. Y si ustedes incluso pueden utilizar sus manos, ellas son suficientemente limpias. Need not have so many elaborations. Las manos no tienen tantas elaboraciones. But these elaborations we have not because we want them, but because of these entrepreneurs. They force on us. Y todas estas necesidades no es porque nosotros las tengamos, sino porque nos obligan, digamos, a estas empresas que producen eso. But there is a deeper influence. Pero hay una influencia más profunda. How people control you through matter. Cómo la gente os controla a través de la materia. Now, supposing they go to somebody's house Por ejemplo, imaginemos que van a la casa de alguien and they find a kind of a spoon missing because there could be a spoon for avocado, say a special spoon for avocado. Entonces, por ejemplo, van a la casa de uno y ven que falta una cuchara especial, por ejemplo, para comer un abogado. Now, if that spoon is not there, they will say, oh, these people have no sense. Y si, por ejemplo, no encuentran la cuchara, van a comenzar diciendo, a esta gente se ve que no tienen buenas maneras. And they will ask, have you got a spoon for avocado? Y le van a preguntar a ustedes, ¿ustedes tienen la cuchara para comerse un abogado? ¿Un aguacate? So it is very shameless and is very arrogant Entonces es algo, digamos, sin vergüenza y bastante arrogante. to insult another person. Entonces ustedes prácticamente agreden a una persona. A housewife supposing you are a guest, she'll be more worried about her carpet than about her guests. Por ejemplo, una ama de casa va a estar más preocupado sobre el tapete que sobre el mismo huésped. And this kind of a thing can go too far and a person can become very dry.
Y todo esto nos puede llegar a un nivel que las personas se vuelven bastante secas. Such people are very disgusting Son personas, digamos, bastante disgustosas and insulting type. And insulting. y digamos que insultan. Maya. There is another way they control you through matter. Hay otra manera en la cual tratan de controlarlos a través de la materia. That they will say that now you have to say for a husband, you must get me this, otherwise I'll be very angry. Por ejemplo, la esposa que dice al marido, tú tienes que comprarme esto porque si no yo me enfado. If a husband breaks one cup, the wife will be on his head. Si por ejemplo el marido rompe una taza, la esposa se va a disgustar mucho. As if the cup is more important than the husband. Como si la taza fuera más importante que el marido. She can get another husband, she can also get another cup. Ella puede tener otro marido y también podría tener otra taza. See, the whole human dignity is reduced to matter. Entonces, en este caso, toda la dignidad humana se reduce a cosas materiales, a la materia. And this kind of controlling goes on. Y este tipo de control va adelante. Children also control parents. Incluso los niños comienzan a controlar a los padres. They see in the television some sort of a toy and they ask the parents. Ven a través de la televisión un cierto tipo de juguete y comienzan a insistir a pedirlo. Now, if the parents don't give the toy, they will not eat their food. Si por ejemplo los padres no le compran ese tipo de juguete, ellos no van a hacer que no comen, por ejemplo. They'll cry and weep and trouble the parents. Comienzan a llorar y a insistir y molestar a los padres. So then the parents say, all right, get them the toy, let them have it. Entonces finalmente los padres, para quitarse el problema, le compran el juguete. And the child plays with the toy, not with the parents. Y entonces los niños juegan con los juguetes y no con los padres. Now two friends will meet and they'll say, we must go and see film together. Por ejemplo, dos amigos se encuentran y dicen, vamos a ver una película juntos. They don't talk to each other. There's no rapport, there's no friendship. Ellos no hablan entre ellos, no existe amistad. They must have something in between them. Tienen que tener siempre algo entre ellos. There is no direct rapport between the children, between the friends, between husband and wife. No existe una relación directa entre el padre y los hijos, entre los amigos, entre el marido y la esposa. Matter is to beautify your life, La materia es para embellecer vuestra vida, not to make it ugly no para hacerlos, para enfecerla, and create problems between each other. ni tampoco para crear problemas dentro de ustedes. Now the French will not like English because they use their fork and knives in a different way. Y por ejemplo, a los franceses no les gustarán los ingleses porque utilizan el cuchillo y los cubiertos de otra manera. And English think no end of themselves because they know English language. Y ellos ellos no les gustarán los franceses porque ellos no saben el inglés. All this kind of nonsensical feelings come in through this kind of materialism. அன்னையின் உரையிலிருந்து பொருள் முதல் வாதத்திற்கு முக்கியத்துவம் தராமல் நம்முடைய ஆத்ம விழிப்புணர்வின் முக்கியத்துவத்தை நாம் எவ்வாறு உணர்வது என்பது அன்னையின் அந்த சொற்பொழிவின் உள்ளடக்கம். நமது கவனத்தை நாம் தொடர்ந்து சில நிமிடம் தியானத்தில் வைத்திருப்போம். அன்னையிடமிருந்து வருகின்ற அந்த தெய்வீக நுண் அதிர்வுகள் நாம் எவ்வாறு உட்கிரகிக்கிறோம், அவை எந்த நிலையில் நம்மால் உணர முடிகிறது என்பதை நாம் கவனித்து நம்முடைய தியானத்தில்
நாம் இன்னும் ஆழமாக செல்வதற்கு முயல்வோம். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கும், எங்களின் தியானத்தில் நாங்கள் எவ்வாறு அந்த நுண் அதிர்வுகளை உணர்ந்த நிலையில் ஆழமான ஆனந்த நிலையை உணர்கிறோம் என்பதை உணர வைத்தமைக்கும் எங்களின் கோடானு கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதங்களில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். தாயே, எங்களின் குரு தத்துவம் மேம்படுத்துவதற்கு தடைகளாக இருக்கின்ற அனைத்து தடைகளையும் தங்கள் அன்பால் அருளால் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். நாங்கள் முழுமையாக தங்களிடத்தில் சரணடைகிறோம். மந்திரம்: ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.